இந்தியாவுக்கு ரஷ்யாவுல இருந்து ஆயில்களை டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கொண்டு வந்துட்டு இருந்த ஒரு கப்பல் குறிப்பா இந்த ஏமனோட கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 140 கிலோமீட்டர் தள்ளி இந்த ஹவுதிஸால இந்தியாவோட கப்பல் தாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு நாள் முன்னாடி சரியா இந்தியாவோட நேவி சீஃப் ஹவுதிஸ்க்கு ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்திருந்த டைம்ல இந்த தாக்குதலானது இந்தியாவுக்கும் ஹவுதிஸ்க்கும் நடுவில் ரொம்பவே பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐநா சபையில் இந்தியாவுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு இடமானது தேவை. எப்படி இந்த 5 நாடுகள் மட்டுமே, அது ரஷ்யாவாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு 5 நாடுகள் மட்டும் பர்மனெண்ட் மெம்பராக இருந்துக்கிட்டு இந்தியா மாதிரி ஒரு வல்லமை மிக்க நாட்டை இந்த ஐநா சபையில் நிரந்தர உறுப்பினராக இன்னும் சேர்க்காம இருக்கிறது ரொம்பவே தப்பான செயல். கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவுக்கு இந்த ஐநா சபையில் நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா அந்த 5 பர்மனெண்ட் கண்ட்ரிஸையும் இன்க்ளூடிங் ரஷ்யாவையும் பார்த்து சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங். எம்டி பொலக்ஸ் ஒரு பெரிய கெமிக்கல் அண்ட் ஆயில் கேரிங் ஷிப் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கப்பல். இந்தியாவுக்கு அடிக்கடி ரஷ்யாவிலிருந்து ஆயிலை கொண்டு வரக்கூடிய ஒரு கப்பல்னு சொல்லலாம். இந்த கப்பலை ஓஷியன் ஃப்ரண்ட் மரிடைம் எஸ்ஏ என்ற ஒரு நிறுவனம் தான் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் இந்தியாவை சார்ந்த ஒரு நிறுவனம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பலை மெயின்டைன் பண்ணுறது சீ ட்ரேட் மரைன் எஸ்ஏ, இவங்க தான் இந்த கப்பலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா ஜனவரி 24 ரஷ்யாவில் இருக்க பிளாக் சி போர்ட் சிட்டியான நோவோரோசிஸ்க்ன்ற போர்ட்ல இருந்து இந்தியாவோட ஒடிஷா கடற்கரையில் இருக்க பரதீப்ங்கிற ஒரு இடத்துக்கு இந்த கப்பலானது பல மில்லியன் பேரல் மதிப்பிலான ஆயிலை ஏற்றிக்கிட்டு, அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து அந்த டிஸ்கவுண்டட் ஆயிலை வாங்கிக்கிட்டு நம்ம இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்படி வந்துட்டு இருந்த இந்த கப்பலானது பிப்ரவரி 28 நம்மளோட ஒடிஷாவோட அந்த போர்ட்டுக்கு போயிருக்கணும். ஆனால் இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 16 ஏமனோட போர்ட் சிட்டியான மோக்ராவ் பக்கத்தில் வந்துட்டு இருக்கப்போ சரியா ஒரு 130 கிலோமீட்டர் தாண்டி இந்த கப்பல் மேலே ஒரு பெரிய மிசைல் ஸ்ட்ரைக் ஆனது நடந்திருக்கு. இந்த மிசைல் ஸ்ட்ரைக்கை யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கப்போ யூஎஸோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மிசைல் ஸ்ட்ரைக்கை பண்ணது ஹவுதிஸ் தான், ஏமனில் இருக்க ஹவுதி ரிபல்ஸ் தான் இந்த ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு கிளம்பி வந்த இந்த கப்பலை மிசைல் மூலமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஏமனில் இருக்க ஹவுதி ரிபல்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரஷ்யாவோட கப்பல்களையோ இல்லை சைனாவோட கப்பல்களையோ நாங்கள் எந்த தாக்குதலுக்கும் உள்ளாக்க மாட்டோம், எங்களோட டார்கெட் எல்லாமே இஸ்ரேல் அமெரிக்கா கப்பல்கள் மட்டும்தான். அதுலேயும் இஸ்ரேல் காசாக்குள்ளே நடத்திட்டு இருக்க இந்த மனித உரிமை மீறல்களையும் இனப்படுகொலைகளையும் நிறுத்துற வரைக்கும் எங்களோட இந்த தாக்குதல் நிற்காது, உள்ள வர அந்த நாட்டை சேர்ந்த கப்பல்களை மட்டும் நாங்கள் அடிப்போன்ற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்த இந்தியர்களால் ஓன் பண்ணப்பட்ட இந்த கப்பலை அடிச்சிருக்கிறது ரொம்பவே பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்தியாவோட நேவி சீஃப் அட்மிரல் ஆர் ஹரிகுமார் இவர் சரியா இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஹவுதிஸோட எல்லா மிசைல் லான்ச்சஸையும் எல்லா ட்ரோன் லான்ச்சஸையும் நாங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கோம், எங்களோட ட்ராக்கிங்லேருந்து ஒரு மிசைல் கூட இது வரைக்கும் மிஸ் ஆகலை, எந்த டைமில் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணுமோ அந்த டைமில் எங்களோட ரெஸ்பான்ஸ் ஹவுதிக்கு கண்டிப்பாக எதிராக இருக்கும். நாங்கள் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன்ஸ்லையும் இந்த ஹவுதிஸ்க்கு எதிராக இறங்கலை, ஆனால் எங்களோட மேரிடைம் ரூட்ஸை பாதுகாக்கிறதுக்காகவும் அந்த ஒரு ரீஜியனில் இந்த ரெட்சி கடல் பகுதியில் சரக்கு கப்பல்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வரதுக்கும் எங்களால் முடிஞ்ச எல்லா நடவடிக்கைகளுமே நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எங்கள் கிட்ட இருக்க எல்லா கப்பல்களுமே ரொம்ப அதிநவீனமான கப்பல்கள். இந்த கப்பல்களில் இருக்க சென்சார்ஸை வச்சு ஒட்டுமொத்த ஏமன்ல இருந்து எந்த இடத்துல இருந்து ஒரு ராக்கெட் ஃபயர் ஆனாலோ இல்லை ஒரு ட்ரோன் லான்ச் ஆனாலோ அது எல்லாத்தையுமே எங்களால் ட்ராக் பண்ண முடியும். இந்த ஏமனில் இருக்க ஹவுதி ரிபல்ஸோட இந்த மிசைல் லான்ச்சோட கோஆர்டினேட்ஸ் கூட எங்கள் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஹவுதிஸ்க்கு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்துருந்தாரு. இதுக்கப்புறம் எந்த கப்பல்களையும் நீங்கள் பெருசாக தாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு அடுத்த நாளே இப்படி ஒரு தாக்குதலானது இந்தியாவுக்கு வந்த கப்பல் மேலே நடந்திருக்கிறது இந்தியாவோட வார்த்தைகளுக்கு எதிராக இந்த ஹவுதிஸ் திரும்பி இருக்காங்களான்ட்டு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் யூகேவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் இதே தான் சொல்லியிருக்காங்க. ஹவுதிஸோட அட்டாக்ன்றது இப்போ இஸ்ரேல் அமெரிக்கன் ஷிப்ன்றதையும் தாண்டி அந்த வழியாக வர எல்லா கார்கோ ஷிப்ஸையுமே அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தான் நாங்கள் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஹவுதிஸ்க்கு எதிராக எல்லா நாடுகளும் ஒன்றிணையணும். அப்படி ஒன்றிணையலைன்னா இந்த மாதிரி இப்போது இந்தியாவோட ஷிப் அடித்தவங்க அதை மென்ஷன் பண்ணி அவங்க சொல்ல, இந்த மாதிரி அடுத்த நாட்டோட கப்பல்களை அடிக்கிறவங்க நாளைக்கு உங்கள் நாட்டோட கப்பல்களை தாக்குனாலும் இதே நிலைமை தான் உங்களுக்கும். எல்லாருமே இப்போ ஹவுதிஸ்க்கு எதிராக திரும்பணும்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளையும் இந்த பிரிட்டன்ன்ற நாடு ஹவுதிஸ்க்கு எதிராக திருப்பிக்கிட்டு இருக்கு. சரி, இது எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கப்போ யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபையில் இந்தியாவுக்கு இப்போதைக்கு ஒரு பர்மனன்ட் சீட்ன்றது கிடையாது. வெறும் 5 நாடுகள் மட்டும்தான் இந்த ஐநா சபையோட நிரந்தர உறுப்பினர்களாக இருக்காங்க.
யூஎஸ், யூகே, பிரான்ஸ், ரஷ்யா, சைனா இந்த 5 நாடுகள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த ஐநா சபையில் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்காங்க. மற்ற 188 நாடுகள் யாருமே இந்த நிரந்தர உறுப்பினர் பதவின்றது கிடைக்கல. ஆனால் இந்தியாவுக்கு இப்போதைக்கு இருக்க ஒரு அங்கீகாரம் என்னன்னா, நான் பர்மனன்ட் மெம்பர் என்ற ஒரு கேட்டகரியில் ஒரு நிரந்தரமற்ற உறுப்பினர் என்ற ஒரே கேட்டகரியில் மட்டும்தான் இந்தியா இருக்காங்க. இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்குற விதமாக பல நாடுகள் இந்தியாவையும் இந்த ஐநா சபையோட நிரந்தர உறுப்பினர்களை சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் ஆதரவு கொடுத்தாலும் இந்த இடத்துல இந்தியாவுக்கு முட்டுக்கட்டை போடுற விதமாக மற்ற நாடுகள் இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வரப்பலாம். சைனா இது எல்லாத்துக்கும் இந்தியாவுக்கு எதிராகவே நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்தியா பொறுத்துக்கிற மாதிரி இல்லை. இப்போ இந்தியா ஐநா சபையில் ரொம்ப பொங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவோட ஐநா சபைக்கான நிரந்தர தூதர் ருச்சுரா கம்போஜ் இன்னைக்கு ஐநா சபையில் என்ன பேசியிருக்காங்கன்னா, 188 நாடுகளுக்கு இல்லாத அங்கீகாரம் உங்களோட 5 நாடுகளுக்கு மட்டும் இருக்கு. இந்த 5 நாடுகள் நீங்க நினைக்கிறத, அது ரஷ்யாவையும் சேர்த்து தான் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த 5 நாடுகளும் நீங்க நினைக்கிறத மட்டும்தான் மற்ற நாடுகள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதை விட உங்களை விட நிறைய வல்லமை கொண்ட நாடுகள் இருந்தாலும் இல்ல அதுக்கு தகுதியான நாடுகள் இருந்தாலும் இன்னமும் நீங்க ஐநா சபையை ஏன் விரிவாக்கம் பண்ண மாட்டேங்கிறீங்க? இதுல தேவையான மாற்றங்களை ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? உடனடியா இந்த ஐநா சபையில இதுக்கு தேவையான மாற்றங்களை கொண்டு வரணும். இந்த ஐநா சபையை இன்னமும் அதிகமாக்கணும். எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் தகுதி இருக்கோ, அதாவது நிரந்தர உறுப்பினர் ஆகிறதுக்கு எந்த நாடுகளுக்கெல்லாம் தகுதி இருக்கோ அந்த நாடுகளை ஐநா சபையோட நிரந்தர உறுப்பினர் ஆக்கணும். குறிப்பா கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவை நீங்க ஐநா சபையில் ஒரு நிரந்தர உறுப்பினர் பதவியை கொடுத்தே தீரணும். இந்த 5 நாடுகளுக்கு எந்த அளவுக்கு தகுதியும் அந்தஸ்தும் இருக்கோ அதே அளவுக்கு இந்தியா கிட்டையும் இந்த நிரந்தர உறுப்பினர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியுமே இருக்கு. சமீபத்தில் கூட G20 நாங்கள் எங்கள் நாட்டில் வச்சு நடத்தினோம். அதில் ஆப்பிரிக்காவை இந்த G20க்குள்ள ஒரு பர்மனன்ட் மெம்பராக கொண்டு வரதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். G20 இருக்க பெரும்பாலான நாடுகளும் இந்தியா இந்த ஐநா சபையில் ஒரு நிரந்தர உறுப்பினர் ஆகிறதுக்கு அவங்களோட ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லா நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்குறப்போ ஏன் இந்த ஐநா சபையை நீங்கள் விரிவாக்கம் பண்ண மாட்டேங்கிறீங்க? இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக கொண்டு வரதுக்கான மாற்றங்களை நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஐநா சபையை வச்சு ஒரு வாங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா இப்போ இன்னொரு சம்பவம் பெருசாக என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? யூஎனோட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்க ஃபண்ட்ஸை கிட்டத்தட்ட 50% மேலே இந்த பட்ஜெட்டில் குறைச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 350 கோடி வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருந்த செலவினங்களை கிட்டத்தட்ட அப்படியே பாதியாக குறைச்சி 150 கோடிக்குள்ளே செலவு பண்ணுற மாதிரி இந்த தடவை பண்ணியிருக்காங்க. இத்தனை நாடுகள் இருக்குல்ல இந்த ஐநா சபையில், ஆனால் இந்தியா தான் அதிகமான மிஷன்ஸ்க்கு நம்மளோட சோல்ஜர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 40%க்கும் அதிகமான பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் இருக்க சோல்ஜர்ஸ் நம்மளோட இந்தியாவை சார்ந்தவங்கள தான் இருக்காங்க. நம்மளோட இந்தியன் சோல்ஜர்ஸ் மட்டுமே தான் இந்த அளவுக்கு இருக்காங்க. மற்ற எந்த மேற்குலக நாடுகளோட சோல்ஜர்ஸும் அந்த அளவுக்கு இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் அவங்க வச்சில்ல. ஆனால் இந்த அளவுக்கு நம்ம இந்தியா பண்ணியும் நமக்கு ஒரு பர்மனன்ட் சீட்டை கொடுக்க மாட்டாங்கன்றது இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பக்கம் அந்த அப்டேட் சொல்லுதான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொன்னால் இந்தியாவுக்கு அந்த கப்பலை ஹவுதிஸ் அட்டாக் பண்ணதுக்கு இந்தியா பதிலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு ஐநா சபையில் நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்குமான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எல்லாருக்கே.